Mutton Kuskawa. Hi guys, welcome to We Talk Cricket, and this is Akshay, and we have Hari and Adi to discuss on SRK's team, which is Kolkata Knight Riders champions. ஸோ இவங்க வந்துட்டு இந்த டைம் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? ஸோ அவங்களோட கர்டன் ரைஸ் பண்றதுக்கு ஹரி, யூ கேன் டேக் இட். ஸோ கேகேஆர், சென்னை, மும்பை, அதுக்கப்புறம் கேகேஆர் அதிக டைட்டில்ஸ் வச்சிருக்கிற ஒரு டீம். ஸோ லாஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து சென்னையில ஃபைனல் அடிச்ச ஒரு ஞாபகம் 2012. அதே உங்களுக்கு சென்னையில ஒரு லக்கா வந்துட்டு 2024 ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில கப் அடிச்சு ஷாருக் கானோட செலிப்ரேஷனா நான் லைவா பார்த்தேன். ஸோ இந்த வாட்டியுமே கேகேஆர் வந்து கப் அடிப்பாங்களா, ஷாருக் கானோட அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப்பை போடுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த டீமோட இன்டெப்த் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கோயிங் இன்டு கேகேஆரோட ஸ்ட்ரென்த். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே, ஏன்னா நாங்கள் பேசிக்காக வந்து ஒரு ஓவர்வியூ கொடுப்போம், பட் திஸ் டைம் வந்து கொடுக்காதது காரணம் ஐ திங்க் யூ பீப்புள் வுட் ஹவ் யூஸ் டு இட். பட் எனிவே பீப்புள் வந்து ஸ்ட்ரெயிட் அவே இந்த கேகேஆர் ஃபேன் ஸ்ட்ரெயிட் அவே பிச்சிங் பண்ணி மற்ற வீடியோ பார்க்காம ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஸ்ட்ரென்த்து, அந்த டீமோட வீக்னஸ், அவங்க ப்ராபபிள் 12, அவங்களோட கேம் பிளான், எங்க ஏரியா உள்ள வராதான்னு சொல்லிட்டு வென்யூ இன்டெப்த் அனாலிசிஸ், அக்கு வேற ஆணி வேற நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம எங்க பினிஷ் பண்ண போறாங்க, ஏன்னா இவ்வளவு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டீம் நியூஸ் வந்து லாஸ்டா வந்து யாராவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கா, ஏன்னா ஒரு எப்பயுமே கேகேஆர்னாலே கம்மியான பிளேயர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்துல ரொம்பவே இன்ஜுரி கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து கேகேஆர் தான் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். அதோட சேர்த்து எக்ஸ் ஃபேக்டர் ஏஜென்ட் விக்ரம் யாரு அப்படின்றதுமே நம்ம பார்த்து இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க வந்து வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா do subscribe to our channel for lot more insight and infotainment. Okay, so straight away we'll go into KKR strength. Adi, you can take it. ஸோ கேகேஆரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னா அவனோட கேப்டு பிளேயர்ஸ் தான். போன வருஷம் வந்து அன்கேப்டா இருந்த 3-4 பிளேயர் இந்த வருஷம் கேப்ட் ஆகி இந்தியன் டீம்லயே ஒரு முக்கியமான பார்ட் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ நீங்க எடுத்து பாருங்க, ரைட் ஃப்ரம் த டாப் வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், ரமன்தீப் சிங், ரிங்கு, அஜின்கிய ரஹானே, வைபவ் அரோரா இந்தியன் ரெக்கார்டிங்ல இருக்காரு. அண்ட் ஹர்ஷித் ராணா வந்து இந்தியாவோட ஐ திங்க் 3 ஃபார்மேட் பிளேயர் ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி, ஐ திங்க் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ட்ரம்ப் கார்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த டீம்லேயே வந்து ரொம்ப ஒரு கோர் பார்ட்டா இருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களோட ஸ்பின் பவுலிங். ஐ திங்க் நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸை பத்தி பேசுறோம். பட் பை ஃபார் மீன்ஸ் 2 பெஸ்ட் டிஃபென்சிவ் பவுலர்ஸ் அண்ட் டிஃபெண்ட் பண்ணியே விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து இந்த டீம் தான் வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் பவுலிங் காம்போ வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். அவங்க 2 பேரும் அடிக்கவே முடியாது. வெரி வெரி டஃப் டு பேட் அகைன்ஸ்ட் தம். ஸோ இந்த வருண் சக்கரவர்த்தி பாயிண்ட்ல இருந்து நான் என்ன சொல்றேன், ஏன்னா இந்தியா வந்துட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அதனால வந்துட்டு இந்த வருஷம் ஐபிஎல்லையுமே அவர் வந்து கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்றத நான் நம்புறேன் நானு. ஏன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து கொடுத்துருக்காருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங், பிகாஸ் தே ஹாவ் த ஓஜி ரசல், ஆண்ட்ரே ரசல், ட்ரேரஸ். ஸோ சென்னைக்கு வந்து சென்னையை சைலன்ஸ் பண்ணி ஒரு 180 சேஸ் பண்ணதா இருக்கும். சாம் பில்லிங்ஸ் கூட அந்த மேட்ச்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது. கூட வந்து சேர்ந்து ரிங்கு சிங் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்தியாவோட பினிஷரா வந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்தியன் T20 வேர்ல்ட் கப்லயுமே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க கூட ஒரு பிளேயரா இருக்காரு. ஸோ ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், அதுக்கப்புறம் டோன்ட் ஃபர்கெட் ரமன்தீப் சிங்கோட ஃபீல்டிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டைவர்ட்ஸி பிடிக்கிற கேச்சஸா இருக்கணும், அவரோட ஃபினிஷிங், அவர் பவர் ஹிட்டிங் எபிலிட்டியுமே வந்து லாஸ்ட் ஒரு 1 or 2 மேட்சஸ் வந்து கேகேஆர் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சில இடத்துல பார்த்தோம். இப்போ இந்த வருஷம் அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுவும் இந்த எமர்ஜிங் பிளேயர்ஸ்ல வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து ஒட்டுக்கா நின்று மேட்ச் ஆக்சுவலா நம்ம பார்ப்போம், ஹைலைட்ஸ், ஸ்கோர் கார்டு அந்த மாதிரி நான் நல்லா வாட்ச் பண்ணிருந்தேன். பட் டியூன் பண்ண வச்சுட்டான் ரமன்தீப். அவரும் நிஷாந்த் சிந்துவும் தான் வந்துட்டு உள்ள இருந்தாங்க. பட் ரமன்தீப்போட ஹிட்டிங் 1 மேனா வந்துட்டு மேட்ச எடுத்துட்டு போனது வந்து செம்மையா இருந்தது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் ஹிம் பிளே அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. எனி ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்ட்ரெயிட் வி கேன் கோ இன்டு வீக்னஸ். ஸோ அவங்களோட கேகேஆரோட வீக்னஸ், ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீக்னஸ் வந்து டாப் ஆர்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அது வந்து டபுள் எக்ஸ் வார்டு தான். ஒன்னு லைக் 6 overs 100 போகலாம், இல்லைன்னா வந்து லைக் அது ஒரு 10 for 2, ஒரு 30 for 2 மாதிரியும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இட்ஸ் ஆல்ரெடி ரிலேட் ஆன் அந்த நம்பர் 3, நம்பர் 4 ரகுவன்ஷி இல்ல வெங்கடேஷ் ஐயர் ரிவால்வ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன்.
நான் ஆக்சுவலா வந்து என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ஃபாரின் வந்து ஸ்டார்க்கு வெளில போனதுக்கு அப்புறம் இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளா இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஏன்னா வந்துட்டு பேசிக்கலா வந்துட்டு இப்போ QDK, சுனில் நரேன்லாம் வந்து பார்த்தா தேர் சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் பிளேயர்ஸ். டெல்லி டேர் டெவில்ஸ்க்கு ஆடும் போதெல்லாம் குவிண்டன் டிகாக் வந்து ஒத்தாளாவே வந்துட்டு கேமை இழுத்துட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. லக்னோல கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. பட் அதெல்லாம் ஒரு பாயிண்டா இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வி கேன் சே. பட் இந்த ஸ்பென்சர் ஜான்சன் வந்து உங்களோட மெயின் ஃபாஸ்ட் பவுலரு. அது மட்டும் இல்லாம வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாம் இருக்கிறனால இந்த ஸ்பின் எஸ்பெஷலி ட்ரே ரசலோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பத்தி நமக்கு தெரியும். ஆனா அவர் வந்து நான் லாஸ்ட் சீசன் ஃபுல்லா அனலைஸ் பண்ணும் போதுமே ஹி பிச்ட் இன் வித் 6 to 12 பால்ஸ் எவ்ரி கேம். அதுவுமே யூஸ்ஃபுல்லான விக்கெட்ஸ்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட 3 விக்கெட் சம்திங் ஹஸ் டேக்கன் அப்னு நினைக்கிறேன். சோ அந்த விதத்துல he had 15+ wickets. ஆமா விக்கெட்ஸ் செம்ம. சோ அது ஸ்டார்க் இருக்கும்போது அது ஹெல்ப் ஆயிடுச்சு. பட் ரசல் தான் வந்து மெயினா பண்ணணும் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி அது வந்து இருக்க போகுதுன்னு தெரியல. நான் இப்பயும் சொல்றேன், ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு ஸ்டார்க் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் சும்மா அது கனவு காண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பர்சனலி ஐ டோன்ட் ரேட் திஸ் பவுலர். ஏன்னா ஹார்ட் லென்த் மட்டும்தான் வந்து போடுவான். நம்ம பிக் பேஷ்ல கூட பாத்துருக்கோம், பெருசா டெத் ஓவர்ஸ்ல உள்ள வந்து லைவ்ல எல்லாம் நான் பாத்துருக்கேன், பெருசா சக்சஸ் பார்த்தது கிடையாது. அவன் டாலா இருக்கான், அகமதாபாத் பிச்சர்ஸ்ல மேபி ஹெல்ப் பண்ணலாம். இங்க வந்து கொல்கட்டால வந்துட்டு தோலுரிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர் நீங்க ஒரு ஃபாரின் ஆளை வச்சிருக்கும் போது எவ்வளவு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்படின்றது வந்து தெரியும். ஸோ வைபவராவும் டெத்ல வந்து போட மாட்டாரு. அவர் வந்து நியூ பால்ல 3 ஓவர்ஸ் போட்டுருவாரு. ஒரு பனானா இன்ஸ்விங் தான் போடுவாரு அவரு. ஸோ அப்படின்னு போது ஹர்ஷித் ராணா ரிவால்வ் பண்ணி தான் அவங்க வந்து டெத் ஓவர்ஸ்ல இருக்காங்க. விசி வந்து மேபி வந்துட்டு பார்ட்னர் பண்ற மாதிரி. நம்ம நடுவுல ஒரு டீம்ஸ் நம்ம பார்த்தோம், மிட் டேபிள் மடுல முடிக்கக்கூடிய டீம் எல்லாமே பாருங்களேன் டெத் ஓவர்ல ஆப்ஷன்ஸ் கம்மியா இருப்பாங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் எந்தெந்த டீம்லாம் டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த டீம்லாம் வந்து மோஸ்ட்லி வி வுடன்ட் ஹேவ் குவாலிஃபைட். ஏன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்கான இது அப்படின்றத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றோம். வேற என்ன வீக்னஸ் அடி யூ வாண்ட் டு சே? ஸோ முக்கியமான ஒரு வீக்னஸ் இருக்கு. அதாவது இவங்க அன்கேப் பிளேயர்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். இவங்க டீம்ல நிறைய பிளேயர், சுனில் நரேன், ரசல், அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ்லயுமே சொல்லுங்க, ஆண்ட்ரிக் நாட்ஜ், ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாருமே வந்து இன்ஜுரி பிளேயர்ஸ், ஃபாரினர்ஸ் எல்லாமே இன்ஜுரி ஃபாரினர்ஸா இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஜூர்ட் பிளேயர்ஸ்க்கு ஒரு ஏபிள் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போ ரிங்குவோ ரமன்தீப்போ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு இந்தியன் பேட்டர் கிடையாது. மனிஷ் பாண்டே மாதிரி ஒருத்தர் தான் இருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா பேஸ் பவுலிங்ல வந்து உம்ரான் மாலிக் தான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இருக்காரு. உம்ரான் மாலிக்கே ஒரு இன்ஜர்ட் பிளேயர் தான். சோ இந்த ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு ஒரு 3-4 ரொம்ப வருஷம் அவன் இங்க பாரு, எல்லா வாட்டியும் அவன் வந்துட்டு ரீடைன் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வரதான் செய்யும். ஆனா நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது, அதை சொல்லிதான் ஆகணும். அதை நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா சுனில் நரேனா இருக்கட்டும், ட்ரேரஸா இருக்கட்டும், இவங்க வந்து இன்ஜுரி தான் சொன்னாங்க. ஆனா கேகேஆருக்கு உயிரை கொடுத்துருவாங்க. எப்படியாச்சும் வந்து 16 மேட்ச் வருவாங்க. என்னத்த போட்டு வந்து ஆடுறான்னு தெரியாது. ஆனா இன்ஜூர் கன்சர்ன் இருக்க பிளேயர்ஸ் தான். இல்ல, ஆனா ஒரு இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட் ஆஃப்டர் த மெகா ஆக்ஷன் அவங்க வந்து டீம் எப்பவுமே செட் பண்ணவே கிடையாது. ஒரு பிட் செட் பீசஸ் மாதிரியே தான் இருக்கும். அந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 2 மினி ஆக்ஷன் இல்ல ஒரு மினி ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டீமே செட் பண்ணி அந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி வருஷம் அவங்க வந்து கப் எப்பவுமே அடிச்சிருக்காங்க. சோ பாயிண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்டிக்கலா உள்ள போட்டு ஆகுதா ஆகலன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எந்தெந்த பீசஸ் எல்லாம் மிஸ் ஆகுது அந்த பஸ்ல வந்து கரெக்டா சால்வ் பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா சில டீம்ஸ் வந்து இருக்காங்க, எஸ்பெஷலி வந்து டீம்ஸ் லைக் குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இந்த லாஸ்ட் சைக்கிள் பிக் பண்ண உடனே சக்சஸ் பாக்குறதுலாம் வந்து அன்பிலியபிள். அது வந்து கேகேஆர் எப்பயுமே பண்ண மாட்டாங்கன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃப்ரம் கேகேஆரோட வீக்னஸ். நவ் வில் ஹேவ் அந்த ஒரு கோர் ஆஃப் த டிஸ்கஷனே இதுலதான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஸ்குவாட் அனாலிசிஸ்னா நம்ம மொத்தமா பேசலாம், பட் திஸ் இஸ் அபவுட் who are you gonna bring in. ஏன்னா 25 பேரோ 20 பேரோ நீங்க எடுத்தாலும் அந்த 12 பேர் பண்றதுதான் உங்களுக்கு டிராஃபி வாங்குமா வாங்கி கொடுக்குமா இருக்குமா அப்படின்றதுக்கான ஒரு இது. ஸோ அந்த 12 பத்தி பாருங்க, அது வந்து டிக்கர்ல ஓடும். இது எங்களோட 12, உங்களுக்கு ஒரு 12 இருந்தது அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல போட்டு ஏன் ப்ரோ இதை நான் கொண்டு வருவேன், நான் எதனால கொண்டு வரேன் நீங்க எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்தீங்கன்னா ஐ வில் ரியலி லைக் தட் கமெண்ட். நானுமே அதை வந்து இன்வால்வ் ஆகி அதை பத்தி நான் பேசுவேன். நானு சும்மா நீங்க வந்து ரேண்டமா வந்து டோன்ட் புட் சம் ரேண்டம் கமெண்ட்ஸ் அண்ட் ட்ரை ஃபார் அவர் அட்டென்ஷன், அந்த இது மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ பண்ணாம ஒரு ப்ராப்பரா பேசுங்க, கிரிக்கெட் பேசுவோம். அந்த விதத்துல இந்த ப்ராபிள் 12 வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த குவிண்டன் டிகாக் கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். ஏன்னா எப்பயுமே அவங்க வந்துட்டு எப்பயுமே கிடையாது, எந்த ஒரு டீமுக்குமே T20 டீமுக்கு டாப் ஆர்டர் எஸ்பெஷலி ஓப்பனிங் மட்டும் செம்மையா செட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டாப் 4 போயிடுவாங்க. அது எல்லா டீமுக்குமே தான். அதனால மட்டுமே தான் விராட் கோலி பாக்குற எல்லா சக்சஸ்மே பேட்டிங்ல ஆர்சிபிக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் ஸ்ட்ரைக் ரேட்லாம் நீங்க மறந்துருங்க. இட் இஸ் அபவுட் ரன்ஸ்
அது விராட் கோலி ஃபேப் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து லாஸ்ட் சைக்கிள்ல வந்து நல்லா ஹெல்ப் ஆச்சு. அதே மாதிரிதான் சிஎஸ்கேக்கு வருஷம் கெய்க்வாடு கான்வி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அவங்க வந்து டிராஃபி அடிச்சாங்க. ஃபேஃபும் கெய்க்வாடும் இருக்கும்போது தேவர் ரியலி பிளேயிங் வெல். அந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் வந்து நல்லா இருந்தாலே அந்த டீம் சக்சஸ் பார்ப்பாங்க. அதுல மெயினா சால்ட் போனோடனே யாரடா வச்சு இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் ஃபேன்ஸ் மத்தியில எதுக்கே இவனை விட்டீங்கன்னு ஒண்ணு இருந்தது. பட் அதுக்கு ஏபிள் ரீப்ளேஸ்மெண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ், சக்சஸ் இன் ஐபிஎல், இது மூணுமே டிக் பண்றது கஷ்டம். அலாங் வித் இஸ் லெஃப்ட் ஹேண்டர், அன்பிலீவபிள் பிக்கு. ஸோ அது அந்த விதத்துல இந்த ப்ராபிள் 11ல குவிண்டன் டிகாக்கோட பேட்டிங்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை தாண்டி நீங்க வந்து மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரி முன்னாடியே டச் அப் பண்ணிட்டான் அந்த பினிஷிங். அதை தாண்டி இஃப் யூ கோ வென் வித் ஸ்பின்னர்ஸ், அந்த வருண் சக்கரவர்த்தியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல ரமன்தீப் சிங்கோட பவுலிங் வித் 1 or 2 overs இஃப் ட்ரேரஸ் இஸ் நாட் ஃபிட். லாஸ்ட் டைமே கூட ஒரு 2 overs கைண்ட் ஆஃப் வந்து போட்டிருந்தாரு அவரு. ஸோ அவருமே அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு நான் பாக்குறதுனால. இதுதான் ஒரு பேஸ் செட்டப் ஆஃப் தேர் லைன் அப். ஸ்பின்னர்ஸை வச்சு சோக் பண்ணி டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வச்சு பயம் காட்டி மிடில் ஓவர் பேட்டர்ஸை வச்சு ஸ்கோர்ஸை வந்து சேஸ் பண்றதுக்கு அவங்க பினிஷிங் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றதுதான் இது. ஸோ இதை நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி எனி சேஞ்சஸ் ஏதாவது பர்டிகுலர் பிளேல கொண்டு வரணும்ன்ற மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் இருக்கா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ? T20 cricketers in current times, what are his chances of coming into the 11 if suppose ஒரு குவிண்டன் டிகாக் வந்து as a failure? ஏன்னா அவர் ஐ திங்க் பெரிய லெவல்ல கிரிக்கெட் விளையாடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் SA20ல ஓகே, பட் அவரை பொசிஷன் மாத்தி இறக்கி விட்டாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெருசா விளையாடுறது இல்ல, அண்ட் ரொம்ப கம்மியான கிரிக்கெட் தான் விளையாடுறாரு. ஸோ அவரோட ஃபார்ம் ஒரு கன்சர்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு பதிலா வாட் அபவுட் ரஹ்மானுல்லா குர்பாஸ்? இட் மைட் பி an ஆப்ஷன், பட் பர்சனலி அதான் ஃபெயிலியர் ஆனும். ஆனா கேகேஆரும் வந்து கைண்ட் ஆஃப் ராபின் உத்தப்பா சக்சஸ் பார்த்ததா இருக்கட்டும், ஜிஜி லேட்டர் ஆஃப் பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர் அது பார்த்ததா இருக்கட்டும், ஒரு குட்டி சிஎஸ்கே தான் கேகேஆர். எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ரோச்சிங் த கேம். அவங்க டிஎன்ஏ ஸ்பின்னர்ஸ், பிளேயர்ஸை பேக் பண்றது. நான்லாம் ரொம்ப வருஷமா ரசல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நான் ஒரு ஜென்ரலா நினைப்பேன். நான் சுனில் நரேனை வந்து ஒரு வருஷம் பிக் பண்ணாம வருண் சக்கரவர்த்தி மெயின் பவுலரா இருக்கிற வெளுப்பானுங்க சுனில் நரேன் எல்லாம் ஒரு 2 years பேக் அந்த ஏர்லி பார்ட் ஆஃப் த இதுல. ஆனா பார்த்தா அவனை விடாம பேக் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துட்டானுங்களே கடைசியில. ஸோ அன்பிலீவபிள். அதனால வந்துட்டு குவிண்டன் டிகாக் ஆட வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இஸ் அன் ஆப்ஷன். மத்தபடி எனி வெளில யாராவது ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்களா? இல்ல எனக்கு என்ன அப்படின்னா லைக் அஜின்க்யா ரஹானே உள்ள வந்ததுனால நம்பர் 3 வந்து லாஸ்ட் இயர் அன்கிரிஷ் ரகுவன்ஷி ஆடிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே நல்லாவே பண்ணாரு. ஸோ இப்ப எப்படி அவங்க வந்து அந்த நம்பர் 3 வந்து ஃபிட்டிங் பண்ண போறாங்க? ஏன்னா வெங்கடேஸ்வரை கூட நம்ம மேல இது பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அது வந்து பேட்டிங்ல வந்து லைக் இந்த ரன் ஃப்ளோயிங் வந்து ஏதாவது கம்மி பண்றதுக்கான பாசிபிலிட்டி, ரன் ரேட். ஏன்னா வந்து ரஹானேவை இறக்குனா வந்து குவிக்கா அடிக்க முடியுமான்றது தெரியாது. ஏன்னா ரிங்குமே நம்ம மேல ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி ரஹானேவையும் அன்கிரிஷ் ரகுவன்ஷியும் வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணுவாங்க உள்ள? எப்படி பண்ணலாம்னா, they are not familiar with the form of Sunil Narine. If he fails, they will definitely. And இன்னொன்னு ஒன்லி கம்பீர் இருந்தனால தான் சுனில் நரேன் மேல வந்தாரு. ஸோ சேஞ்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் வந்து சந்து பண்டிட் கோச் ஆகும்போது ஐ திங்க் சுனில் நரேன் பின்னாடி தான் வந்தாரு. அண்ட் இதுல நிறைய விஷயம் இருக்கு, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது they can open with குவிண்டன் டிகாக் and அன்கிரிஷ் ரகுவன்ஷி. That will be ideal. And ரஹானே வந்து really worked on his T20 game. நம்ம அதை வந்து சிஎஸ்கேக்கு பார்த்துருப்போம். அவர் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாண்டாரு. அண்ட் வந்து அவர் வந்து கேமை வந்து ஹோல்டு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. நான் உள்ள போறேன், அடிக்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் அ 6 hitter, இஸ் அ பவுண்டரி ஸ்கோரர். அந்த பவுண்டரி டைம்லி பவுண்டரிஸ் அடிக்கிறது வந்து இம்பார்ட்டண்டா இருந்தாரு. அண்ட் இன்னொன்னு நீங்க பார்க்கணும், ரிங்கு சிங் வந்து அவர் எப்பெல்லாம் வந்து ஒரு 10th over to 12th over வந்து உள்ள வந்திருக்காரோ, அந்த என்ட்ரி பாயிண்ட் அப்ப இருந்திருக்கும். இம்பாக்ட் இந்த கேம் வந்து அதிகமா இருந்திருக்கு. அதான் லாஸ்ட் சீசன் ப்ரீவியஸ் சீசன்ல அவரோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. பட் அவர் எப்பெல்லாம் வந்து 15th ஓவருக்கு அப்புறம் வந்திருக்காரோ அவரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த சீசன் வந்து அவரோட அந்த 10th to 12th ஓவர்ல வந்து இறக்கி விட்டாங்கன்னா இம்பாக்ட் வந்து நிறைய வாங்கலாம். வெங்கடேஷ் ஐயருமே வந்து பார்த்துதான் அமைச்சிடணும். கன்சிடரிங் அந்த ரஹானே அண்ட் ரிங்குவோட பொசிஷனை பார்த்து இன்பிட்வீனா இறக்கி ஃப்ளோட்டர் மாதிரி வெங்கடேஷ் ஐயர். நான் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இதுல. மெயினா ஒரு ஆளை பத்தி நான் வந்து கண்டிப்பா இதுல அட்ரஸ் பண்ணும் கேம் பிளான்ல. வெங்கடேஷ் ஐயர் எஸ்பெஷலி ஒரு அவ்வளோ க்ரோர்ஸ் போட்டு 23 if I'm not wrong. ஸோ அவ்வளோ க்ரோர்ஸ் போட்டு அவர் வந்து எடுத்திருக்கும் போது நான் வந்துட்டு ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்ல நான் இருந்தேன்னா அவர் எவ்வளோக்குள்ள அதிக பால் ஃபேஸ் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள. கேப்டன்ஷிப்பும் அவர்கிட்ட கொடுக்கல, ப்ரெஷர் கிடையாது, நீ மேல போயிடு. அஜிங்க ரஹானே வந்து பத்ரிநாத் மாதிரி யூஸ் பண்ணுவேன். கேப்டன்னு வெளில இருந்து பாரு. அவர் தோனி மாதிரினா அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க.
தோனி மாதிரின்னு சொல்றது பால்ஸ் ஆட மாட்டாரு. வயசானவனே எப்படி வெளில போயிட்டு பிளேயர்ஸ் ஆட வச்சுட்டு வெளில இருந்து பாக்குறாரோ அந்த மாதிரி வெங்கிக்கு பிரஷர் போடுன்னு எதுக்கு ரகானி இனிமேல் அவர் வந்து அடிச்சு ப்ரூவ் பண்ணி இந்தியன் டீமுக்கு வர போறாரு. வெங்கி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அஜிங்கே சுட் நாட் ஈவன் பேட். எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப கேகேஆர்ல மேட்ச் அதாவது ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குதுன்னா நீ வந்து குவிண்டன் டிகாக்கும் சுனில் நாராயணன் தான் ஓபன் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா சக்சஸ் பார்த்தாச்சு. சாம்பியன்ஷிப் சக்சஸ்ன்றது சும்மா நம்பர் ஃபைனல் நான் போயிட்டேன் அப்புறமா நான் வரேன் அப்படி கிடையாது. சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுனா சும்மா சாதாரணமான வேலை இல்லை. அது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பண்ண தப்ப அவங்க திருத்தி சுனில் நாராயணன் பேக் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு போயிருக்காரு கௌதம் கம்பீர். அந்த இதுல வந்துட்டு அவங்க எந்த கொலாபரேஷனும் பண்ணக்கூடாது. தே ஷுட் ஓபன் வித் நரேன் அண்ட் குவிண்டன் டிகாக். இஃப் குவிண்டன் டிகாக் எதுவும் பிரச்சனைனா மட்டும்தான் குருபாஸை கொண்டு வரணும். பட் ஆனா அதையுமே பண்ணக்கூடாது. சஸ்டெயின் பண்ணுங்க, மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு குவிண்டன் டிகாக். சோ இது ரெண்டு முடிஞ்சிச்சு. நவ் அஜிங்க ரகானேவா இல்ல அன்கிஷ் ரகோன்சியான்லாம் இவங்க ரெண்டு பேரை எதுக்கு நீ யோசிக்கிற? வெங்கடேஷ் ஐயர் should go in. If not, Ankish Raghuvanshi has to bat. Ragane should not even get a ball in the first 10 overs. அவன் பேட்டிங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேகேஆர் வந்து அந்த டிராஃபி டிஃபெண்டிங் எப்படி அந்த 260 217 அடிக்கணும்னா இப்படி நீங்க போனாதான் பண்ண முடியுமே தவிர வராத இதை வந்து ரகானேக்கு நீங்க புகுத்தி அவரை வந்து அடிக்க வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஐடியல். புட் பிரஷர் ஆன் வெங்கடேஷ் ஐயர், ஆஸ்க் ஹிம் டு பிளே மோர் பால்ஸ். அண்ட் ஆல்சோ அங்கிஷ் ரகுவன்சி செம ஆடிட்டு டிஒய் பாட்டில கூட இப்ப ஹேஸ் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டான் அவன். அதனால பத்ரிநாத் மாதிரி இருந்துக்கோங்க. ஆனா பத்ரிநாத் வந்துட்டு கேகேஆர் கேப்டன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை அவரே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இட் இஸ் இது வந்து கீழே மேல அவன் வந்து ஆடுறான். அது அவர் பண்றவர் தான். அது ரகானே இதை தான் பண்ணுவார். அவர் அப்படிப்பட்டவர் தான். ஹி டசன்ட் திங்க் அபவுட் ஹிஸ் ஓன். இது வயசும் அது கிடையாது. இப்போ ஒரு ஸ்ரேயா ஐயர் மாதிரியோ பண்ட் மாதிரி ஒரு வயசுல இருந்தாங்கன்னா நான் ஏன் கீழே போனோம், ஐ கேன் டூ இட் ஃபார் மை டீம்னு சொல்லலாம். இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க ரகானேவோட பொசிஷனே பாருங்க. மும்பைல கேப்டன்ஷிப் வெளில கொடுத்துருவாரு. புது பிளேஸ் உள்ள வந்தா வந்துட்டு அவங்களுக்கான சான்சஸ் தான் அதிகம். அவர் ஒன்னும் ஓபன் பண்ணல. அவர் நம்பர் 4 எங்க டீமுக்கு தேவையோ அதை வந்து பண்ணுவார். அதனால இந்த டீமுக்கு ரகானேவோட பேட்டிங் வந்துட்டு எஸ்பெஷலி ஈடன் கார்டன்ஸ்ல தேவை கிடையாது. வெளில போய் ஒரு முலான்பூர்ல ஆடுறாங்க, ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க, ஈக்கனால ஆடுறாங்க, சேப்பாக்ல ஆடுறாங்கன்னா வாங்க அஜிங்க ரகானே வாங்க மேல வாங்க. அப்போ வந்து பசங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏன் அது மட்டும் ஏன் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் ஒரு டாக்டிக்கல் சொல்றேன் ரீசனு. இப்போ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இவர் வராரு. இப்ப அங்கிஷ் ரகுவன்சியும் வெங்கடேஷ் ஐயர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து எல்லா மேட்சும் ஆடி ஆகணும். அவன் நம்பர் 3 ஆடுறான். இல்ல அதிகபட்சம் நம்பர் 4 நம்பர் ஆஃப் பால்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணி ஆகணும். வெங்கடேஷ் ஐயர் பவர் பிளேக்குள்ள வந்தானும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்த உடனே அங்கிஷ் ரகுவன்சி ஒரு ஹிட்டிங் ஃபார்ம்ல இருப்பான். அங்கிஷ் ரகுவன்சி வெங்கடேஷ் அப்போ வந்து அவங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல போட வச்சு அவங்களை அடிக்க விட்டு அவங்களோட கான்பிடன்ஸ் குறைஞ்சிரும். ஹிட்டிங் கான்பிடன்ஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா பிளாட் பிச்சஸ்ல அடிக்க முடியாது. சோ அந்த டைம்ல அஜிங்க ரகானே கோ அண்ட் ஹி ஹஸ் டு ஒன்லி பிளே முல்லன்பூர் அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல போயிட்டு நான் வந்து இந்த இதை ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சர்ஸ்ல சேஸ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி வந்துட்டு அழகா வந்துட்டு ரிங்கு சிங்கும் நிதிஷ் ராணாவும் வந்துட்டு ஒரு சேஸ் வந்து சேப்பகல் பண்ணாங்க. அதுல மெயின் மேட்டர் நிதிஷ் ராணாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்கும். அதே மாதிரி ரகானேவோட எக்ஸ்பீரியன்ஸை எப்ப யூஸ் பண்ணுமோ நீங்க யூஸ் பண்ணுங்க. ராணா மாதிரி நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ராணா எப்படி வெளில வரும்போது அவர் இருந்தாரு. அதுல வந்து பத்ரிநாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ரைட்டா இருக்கறனால அங்க வந்து ராணா லெஃப்டா இருந்தாலும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அது இங்க வந்து இவர் லெஃப்டும் கிடையாது. வெளில இருந்து இன்னொரு ரைட் ஹேண்ட் பேட்டர் அக்ரெசிவ் பேட்டர் வந்துட்டு அங்கிஷ் ரகுவன்சி வெளில இருக்கிறதுனால ரகானே வெளியே இருந்துட்டு ஆப்ரேட் பண்றது வந்து ஒரு பெட்டரான இதா இருக்கும். பவுலிங் ரொட்டேஷனை பொறுத்தவரையும் அவங்க இந்த வாட்டி வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து ஆள் இல்லாதனால they have to try to use எஸ்பெஷலி சுனில் நாராயணை வந்து லேட்டரா போயிட்டு வருணை வந்து ஏர்லியா அடிக்கக்கூடும். அடிச்சாதான் கரெக்டா இருக்கும். வருணை ஏர்லியா கொண்டு வந்தீங்கன்னா கேம் வந்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சுனில் நாராயண் ஏன்னா நிறைய வாட்டி அதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த ரவுமன் பவுல் வந்து சுனில் நாராயண் அடிக்க போகும்போது அவுட் ஆவாரு. ஆனா அது சுனில் நாராயண் முன்னாடி கொண்டு வந்தா என்ன ஆயிடும்னா அவனை அடிக்க மாட்டாங்க. சுனில் நாராயண் அடிக்க மாட்டாங்க. ஆனா வருண் ஏன்னா அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது இருக்கு. பும்ரா, சுனில் நாராயண், ரஷித் கானுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. இவங்க நீங்க 3 பேரை விட்டுட்டு இப்ப வருணை போட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க? இவன் என்ன போட்டுட்டே இருக்கான், இவனை பிக் பண்ண முடியாதா? வீல் ஜஸ்ட் கோ அண்ட் அட்டாக் சொல்லிட்டு வருண் அட்டாக் பண்ணும்போது விக்கெட்டை வாங்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி சுனில் நாராயணை வந்து நீங்க டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. அது ஒரு நல்ல கேம் பிளானா இருக்கிறதா நான் பாக்குறேன் நான். சோ இதுதான் ஒரு ஓவரால் இது. அவங்க எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அந்த ஸ்பின்னர்ஸோட ஓவர்ஸ் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் அதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுல முக்கியமா அந்த இம்பாக்ட் பிளேயர் பத்தி நம்ம ரகுவன்சி பேசியாச்சு. இதுல மெயினா யாராவது பவுலர்ஸ் இம்பாக்ட் பிளேயரா வருவாங்கன்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வித் கேம் பிளான். இந்த ஸ்குவாட்ல வந்து உம்ரான் மாலிக் இருக்காரு. அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவரையுமே வந்து மிடில் ஒரு என்ஃபோர்ஸரா யூஸ் பண்ணலாம். உம்ரான் மாலிக் வித் அலாங் வித் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் லுக்ஸ் டெட்லி ஆக்சுவலி. அதே மாதிரி அவன் இது அனுகுல் ராய் கொண்டு வரதுக்கு எதுவும் பாசிபிள் இருக்காடா? ஏன்னா அனுகுல் ராய்
ஏன்னா லாஸ்ட் டைம் கொண்டு வந்துருந்தாங்க டெப்த விட்டு. அது எப்படி நடக்கலாம்னா, நான் அதுதான் நான் சொன்னேன் நானு. இவங்க என்ன பண்ணலன்னா பேட்டிங் வந்து நல்லா போயிருச்சு. 200லயே 4 விக்கெட்ஸ்லயே மேட்ச முடிச்சிட்டாங்கன்னா அன்குல் ராயை கூட கொண்டு வரலாம் கொல்கட்டால. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு அதிகமா நான் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்த்தா there is one team who bowled more spin overs. That is not even CSK. சிஎஸ்கே எல்லாம் வந்துட்டு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சே பண்ணானுங்க போன வருஷம்லாம். பட் இந்த லாஸ்ட் 10 மேட்சஸ்ல திஸ் இஸ் ஒன் டீம் ஹூ யூசஸ் லாட் மோர் ஸ்பின்னர்ஸோட ஓவர்ஸ். அது வந்து கேட்கற. அதனால அன்குல் ராயும் உள்ள கொண்டு வந்து நல்லா பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா பவுலிங் போடும்போது கொண்டு வரலாம். மயங்க் மார்க்கண்டேவும் வச்சிருக்காங்க. அப்ப அதே கொண்டு அவரையுமே யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. லெகி வருண் நரேன் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபென்சிவ் பவுலரா அன்குல் ராயை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது யூஸ் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு பவுலரை கொண்டு வந்தாகணும். அவங்க டிஎன்ஏல இருந்து வெளில போக முடியாது. நவ் வி கேன் கோ இன்டு விக்ரம். தட் மீன் ஏஜென்ட்டா யார் வந்து அவங்களுக்கு வந்துட்டு சைஸா மூவ் பண்ணி எக்ஸ்பேக்டர் ஆவாங்க அப்படின்றத வந்துட்டு வீல் சி இன் தி செக்மெண்ட். ஹரி. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்களோட ஏஜென்ட் விக்ரமா இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனது ரிங்கு சிங் தான். ஸோ இந்த வாட்டி வந்து யார் வந்து இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இட்ஸ் கோயிங் டு பி வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா அவர் ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தாலுமே அவர் மேல ஒரு ப்ரெஷர் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல அவரை நம்பிதான் வந்து ஒரு அவங்களோட ஸ்கோரு, டார்கெட் ஸ்கோரு, ப்ரொஜெக்டட் ஸ்கோர் எல்லாமே இருக்குன்றதான் நான் பாக்குறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெங்கடேஷ் ஐயர். ஸோ என்ன பொறுத்தவரையும் வந்துட்டு ஐ வில் சே தி எக்ஸ் ஃபேக்டர் இஸ் ஹர்ஷித் ராணா. நிறைய ஹேட் வந்துட்டு அவர் வந்துட்டு உள்வாங்கியாச்சு. இதுக்கு மேல பயமும் அவருக்கு கிடையாது. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட் இருந்ததோ, அதுக்கப்புறம் இட் டர்ன்ட் இன்டு அட்மையர். அதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணாக்கு வந்து ருக்கோ ஜாரா இன்னும் 2 வருஷம் நீயே ஸ்டேட்டஸ் போடுவேன் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அப்படிதான் ஹர்திக் பாண்டியா வந்தோடனே யாருக்கும் பிடிக்கல. இன்னைக்கு there are players like CSK fans வந்து ஹர்திகை ஹேட் பண்ணாங்க. 2015ல வந்து அவர் பவன் நீங்க அடிச்ச 3 6க்கு அதுல இருந்து ஹாட்ரிக் பாண்டியான்னு பேர் வாங்கி இன்னைக்கு வந்து அவரை பத்தி ஒரு ரீல் போட்டாலே வந்து சண்டைக்கு வரானுங்க. அந்த லெவல்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணாக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஆட்டிடியூட். அது மட்டும் இல்லாம இந்த டீமை கன்சிடர் பண்ணி ஏன் எக்ஸ்பெக்டர் சொல்றேன், டெத் ஓவர்ஸ்ல இவரோட அந்த ஸ்லோவர் கட்டர்ஸ், இவரோட அந்த இந்தியன் டீம்ல போய் எடுத்த கான்பிடன்ஸ் எல்லாம் அவர் இங்க வந்து யூஸ் பண்ணாருன்னா வேற லெவல்ல, அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் மூவ் ஆறதுக்கு இந்த ஐபிஎல் இருக்கும். ஸோ விக்ரமா இப்ப இருக்காரு, எல்லாரும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் இவனையே ஆடுறீங்க, ஹர்ஷித் சிங்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இதுக்கப்புறம் நீங்க அதை கேட்கவே மாட்டீங்க அப்படின்றத வந்து இந்த சீசன்ல அவர் வந்து ஏஜென்டா மாதிரி உங்கள்கிட்ட ரெஸ்பெக்ட் எடுப்பாருன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. அடி யூ ஹேவ் யுவர் எக்ஸ் ஃபேக்டர் ஆர் எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் வித்தின் ஆர் எக்ஸ் ஃபேக்டர்ஸ்னாலும் சொல்லலாம். என்னோட எக்ஸ் ஃபேக்டர் வந்து இந்த சீசன் யார் இருப்பாங்கன்னா ரிங்கு சிங் தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் இயர் வந்து கௌதம் கம்பீர் வந்து ரிங்கு சிங் வந்து கரெக்டா யூஸ் பண்ணல. ஐ திங்க் 1-2 மேட்ச் தான் வந்து அவர் ஒரு 40+ அடிச்சாரு. பட் போன வருஷத்துக்கு முந்த வருஷம் வந்து ஏஜென்ட்டா இருந்தாரு. ஏஜென்ட்டா இருந்து கேகேஆருக்கு வந்து சிங்கிள் ஹேண்டடா வால் தூக்கி நின்னா பாரு அப்படின்னு சொல்லி அசுரன் மாதிரி சிங்கிள் ஹேண்டடா வந்து அந்த டீமை வந்து கூட்டிட்டு போனாரு. ஸோ இந்த வருஷம் இப்போ எப்படி சொல்றது, அவுட்லுக்ல இருக்காரு, அதாவது ஹைட் அவுட்ல இருக்காரு. மறுபடியும் வந்து ஏஜென்ட்டா வந்து கேகேஆருக்கு இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவரு தான் வந்து ஏஜென்ட் இருக்கிறவங்க என்ன பொறுத்தவரையும். கேகேஆரோட அன்கேப்டு பிளேயர்ஸ் லைக் போன வருஷம் வந்து லைக் நிறைய வந்து ஒரு ஜெம்ம கொடுத்தாங்க. ஹர்ஷித் ராணா இப்பதான் நம்ம அக்ஷய் சொன்ன பாயிண்ட் மாதிரி லைக் இப்போ ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரா இருக்காரு. வந்துட்டு அன்குல் ராய் பத்தி நம்ம பேசிட்டோம், ரகுவன்ஷி பத்தி பேசிட்டோம், வைபவ். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கேகேஆர் எப்பயுமே வந்துட்டு சின்னதா தான் டீம் எடுப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு வேலை வாங்கிடுவாங்கன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேனேஜ்மெண்ட் போல. ஏன்னா 20 தான் மோஸ்ட்லி வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்துல ஐ ஹவ் நாட் சர்ப்ரைஸ். எல்லா பிளேயரை பத்தியும் கேகேஆர் ஃபேன்ஸுக்கு மட்டும் சிஎஸ்கேல கூட சில பிளேயர் வந்து ஒரு 20+ டீம் எடுத்துருவாங்க. மும்பையும் அதே மாதிரி தான். அது நிறைய பேரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ஃபேன்ஸுக்கு. ஆனா கேகேஆர் ஃபேன்ஸுக்கு மட்டும் அதுல இருக்கிறவங்க எல்லார பத்தியும் தெரியும். அதிகபட்சம் ஒரு ஆளை பத்தி தெரியாம இருக்கலாம், இறங்காம இருக்கலாம். யூசேஜ்னா யூசேஜ் அவன் வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு ஐ திங்க் அன்குல் ராயுமே யூஸ் பண்றதை பத்தி நம்ம பேசிட்டோம். ரகுவன்ஷியை பத்தி சொல்லியாச்சு. வைவர் மெயின் அவன். ஸோ சிசோடியா பத்தி ஆடி யூ கேன் ஜஸ்ட் ஆட் அப் ஆன் ஹவு கைண்ட் ஆஃப் பிளேயர். ஆர்சிபிக்கு வந்துட்டு ஐ திங்க் எஸ் பிக்ட் அப் ஒன்ஸ். அவனை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ சிசோடியா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. சிசோடியா யாருன்னா ரஜத் பட்டிதார் வந்து ஒரு சீசன்ல வந்து ரீப்ளேஸ்மெண்டா உள்ள கொண்டு வந்தாங்க. அது யாரோட ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்கன்னா லூனித் சிசோடியாவோட ரீப்ளேஸ்மெண்ட் தான். லூனித் சிசோடியா வந்து விக்கெட் கீப்பர், வெரி அட்டாக்கிங் பிளேயர் இந்த நேச்சர். ஸோ இப்போ சப்போஸ் வந்து யாராவது மிடில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி அந்த 260 டெம்ப்ளேட்ல விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா தே கேன் வெரி வெல் பிரிங் இன் லூனித் சிசோடியா. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து டாப் ஆர்டர்ல கூட வந்து சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகல, மிட் சீசன் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணும், ஒரு இந்தியன் பேட்டரை வந்து நீங்க டாப்ல வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ஃபியர்லெஸ் லூனட் சிசோரியா இம்பாக்ட் இது பண்ணி இம்பாக்ட் எடுக்கலாம். இன்னொன்னு லைக் லூனட் சிசோரியா வந்து மும்பை இந்தியன்ஸோட அந்த டெவலப்மெண்ட் ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து வீல் கோ இன் டு வென்யூ அனாலிசிஸ் விச் இஸ் வந்து ஒரு அக்கு வேற ஆணி வேற ஒரு வென்யூல, ஏன்னா ஹோம் அவேன்றதுதான் இந்த ஐபிஎலோட பியூட்டியே இல்ல. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு லாஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான கேகேஆர் அவங்க வந்து எப்படி இதை அப்ரோச் பண்ணும், அது மட்டும் இல்லாம தே ஆர் கோயிங் டு ப்ளே ஃபைனல்ஸ் ஆல்சோ ஹியர். ஸோ அந்த மாதிரி நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த இதை வந்து நல்லா நீங்க இந்த செக்மெண்ட் வந்து ஃபுல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி so much helpful to get an idea. பண்றீங்க நீங்க அதிகபட்சம் ஒரு சேஸ் பண்ணிருங்க நீங்க. ஏன்னா வந்துட்டு 261 வந்து ஐ திங்க் 16 odd ஓவர்ஸ்லயே வந்து சேஸ் பண்ணாங்கன்றதுனால, அதே மாதிரி we know that dew also come in a lot in these areas. ஸோ அப்படின்றதுனால டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றதுன்றது பெட்டரா இருக்கும்ன்றது நம்ம இந்த டாஸோட சார்ட்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஒரு எப்படி ஸ்கோர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு பேசிக்கா நம்ம பார்ப்போம். ஒரு 184 180 ஒரு ஓகே. நீங்க இந்த டார்கெட் கூட இல்ல அப்படின்னா நீங்க மேட்ச் வின் பண்றதை மறந்துருங்கன்றதுதான் இந்த ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் இது. ஏன்னா சில டீம்ஸ்லாம் வந்துட்டு மேட்சஸ் வந்துட்டு டேல நடக்கும்போது ஸ்பின்னர்ஸ் போட்டு நல்ல எஃபெக்டிவா இருக்கிறதுனால ஸ்கோர் கம்மியா வந்திருக்கு. ஏன்னா சில பேருக்கு டாப் ஆஃப் த மைண்ட் 261 இருந்தது, என்ன 180 அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இட் இஸ் கன்சிடரிங் எப்ப விளையாண்டாலுமே இந்த ஸ்கோர் இருக்கிறது ஒரு பெட்டர் அப்படின்றது ஆவரேஜ் ஸ்கோர். பட் வின்னிங் ஸ்கோர்ன்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ வின்னிங் ஸ்கோர் இஸ் 214. நான் என்ன சொல்ல வரேன்னா 260 அடிச்சுட்டு அதுல அடிக்க விடுறாங்க. அது கேகேஆர் பவுலிங் ஃபுல் டாஸ் பிச்சஸ்ல விடுங்க. ஐடியலி ஸ்பீக்கிங் நீங்க இந்த 214 அடிச்சு இஃப் யூர் பவுலிங் டு யுவர் பொட்டன்ஷியல் அண்ட் ரொட்டேட்டிங் த பவுலர்ஸ் ஆப்டிமம்லி வெல், அந்த இடத்துல இந்த ஸ்கோர் வந்து வின்னிங் ஸ்கோராக கண்டிப்பா அமையும். 187ல என்னன்னா நீங்க நல்லா பவுலிங் போட்டாலும் சரி, நல்லா கேட்ச் பண்ணாலும் சரி, இல்ல வந்துட்டு உங்க ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவா போட்டிருந்தாலும் சரி, யூ வில் லூஸ் இன் த லாஸ்ட் பால்ன்ற மாதிரி ஹையர் பர்சன்டேஜ் வந்து இருக்கு 187 கீழே அடிச்சா அப்படின்றது அந்த வின் வர்சஸ் லூஸ். இட் இஸ் நாட் ஜென்ரலி சேயிங் அன்னைக்கு 260 அடிச்சாங்க அதையும் தோத்தாங்கன்னா அவங்க பவுலிங் போடுறதுக்கு நானா கையில பிடிச்சி பவுலிங் போட முடியும். ஸோ அதனால இட் இஸ் ஜஸ்ட் கிவன் ஓவர் வியூ ஃபார் யுவர் வியூவர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த ஸ்கோர் அடிச்சா கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து பார்க்கலாம். அப்ப வந்து நம்ம அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ணலாம் ஃபுல் டாஸ் போட்டா அதனாலதான் தோத்தோம். 214 அடிக்காம நம்ம பவுலிங்க கொஸ்டின் பண்ணோம்னா இட் வில் பி பெரிய ஒரு மிஸ்டேக் அது. ஸோ அதனால 214 அடிச்சதுக்கு அப்புறம் தான் அடிச்சுட்டாங்கன்னா பேட்ஸ்மேன் டிட் தேர் ஜாப், தென் யூ கேன் ஸ்டார்ட் கொஸ்டினிங் பவுலிங், அவங்களோட பிளான்ஸ், அவங்க கரெக்டா மேட்ச் அப் பண்ணாங்களான்றத நீங்க அப்ப வந்து பேசலான்றதுக்கு தான் இந்த ஒரு ஐடியலான ஸ்கோர். ஸோ நீங்க இதை வச்சு நீங்க கேஜ் பண்ணிக்கலாம் ஒரு மேட்சை வின் பண்றதுக்கு அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நவ் வில் மூவ் ஆன். ஏன்னா வந்துட்டு ஐ திங்க் ஆடி யூ வாண்ட் டு ஆட் ஆன் திஸ், ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க இங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் நீ ஆட் பண்ணு. ஸோ இந்த கிரவுண்ட் எப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து டியூ அவ்வளோ இருந்தாலும் இங்க வந்து ஏன் வந்து ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா இருக்காங்கன்னா ஐ திங்க் போத் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் வந்து இந்த டியூ யூஸ் பண்ணி பாலை வந்து நல்லா ஸ்கிப் பண்றாங்க. நம்ம அதை பார்த்துருப்போம். இன்னொன்னு லைக் இவங்க வந்து தே போத் ஆர் நாட் வந்து அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ், டிஃபென்சிவா போட்டு விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ். ஸோ அந்த ரெண்டு நரேன் அண்ட் வருண் ஃபேக்டர்னால கூட வந்து அந்த ரன்ஸ் பெர் ஓவர் வந்து ஸ்பின்னர்ஸ் கம்மியா இருந்திருக்கு. அதுதான் இப்போ என்ன இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்க ஒரு சிஎஸ்கேவா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து சகால வச்சிருக்கீங்க, லாஸ்ட் டைம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்தாங்கன்னா பீட்டும் பண்ணாங்கன்னு நினைப்பேன், நாட் ராங். சோ அந்த விதத்துல வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்கன்னா இங்க வந்து நீங்க நல்லாவே பவுலிங் போடலாம் அப்படின்றது. வெறும் பேசஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் ஆன் த ரைட்டிங் ஆன் த வால், யூ ஆர் கோயிங் டு லூஸ். ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அட்டி பிரிப்பிரிம்பி இருப்பானுங்க இங்க பேசஸ போட்டாலே. சோ அப்படின்னும் போது நீங்க ஆண்டர் ரசல், ரிங்கு சிங் அவங்களெல்லாம் கொஞ்சம் காம் டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்பின்னர்ஸ் இன் யுவர் அட்டாக், வெரி குட் ஸ்பின்னர். அதுதான். ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் தட் ஒன்லி ஆன் ஹோம் ஸ்பின்னர்ஸ், இது வந்து ரெண்டு டீமுக்கோட நம்பர்ஸ் தான் இதுன்னு போது ஆப்போனன்ட்டோட ஸ்பின்னர்ஸ்மே நல்லா போடக்கூடிய ஒரு கிரவுண்டா இருக்குன்றதை நம்ம இதுல வந்து பார்க்கணும். டெத் ஓவர்ஸ்ல வந்து நல்லா போடுறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி அந்த கேம் பிளான்ல வந்து சொல்றத பார்க்கும்போது இந்த ரன்ஸ் பெர் விக்கெட்டை பாருங்க, அவ்வளவு ஈஸியா அட்டாக் பண்ணி ரன் எடுக்க முடியாது. ஆனா பேசஸ பாருங்களேன், ரன்னும் கொடுத்துருவாங்க விக்கெட்டும் எடுக்க மாட்டாங்க ரெண்டுமே. ஆனா வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படி கிடையாது, ரன் அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்க போனீங்கன்னா அவுட் ஆயிருவீங்க அப்படின்றதான் இதுல இருந்து நமக்கு புரியும். ஸோ யூ நீட் டு ஹேவ் அ குட் ஸ்பின்னர்ஸ் வென் யூ ஆர் விசிட்டிங் ஈடன் கார்டன்ஸ்ன்றதா நம்ம இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஃபேஸ் வைஸ், எந்த ஃபேஸ் வந்து இம்பாக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல நம்ம சொன்ன மாதிரி தான் லுக் அட் டு விக்கெட் இன் த 7th to 16th ஓவர். ஸோ அப்ப நீங்க எவ்வளவுக்கு நீங்க ஸ்பின்னர்ஸ் பெட்டர் ஆடுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் எனிவே லுக் அட் த பவர் பிளே, 63 for 2ன்றது ஒரு ஆவரேஜா அடிக்கிறாங்க, 10.6ல அடிக்கிறாங்கன்றதை தாண்டி இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் தட் 214
பட் ஈவன் தோ த டீம்ஸ் வந்து ஆப்போனன்ட்ல இருக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சாலும் நல்ல ஸ்பின்னர்ஸ் தான் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 2 ரன்ஸ் 10 ரன் அந்த மாதிரி வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இங்க வந்து அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் இங்க வந்து பாருங்க மிடில் ஓவர்ஸ்ல 28 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டும் போகுது. அது மட்டும் இல்லாம ரன் ரேட்டும் கம்மியா இருக்குன்றப்போ அந்த ஃபேஸை யாரு வந்துட்டு செம்மையா பவுலிங் போறாங்க, செம்மையா பேட்டிங் ஆடுறாங்களோ தே வில் வின். சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 for 1 in the middle 10 overs na they are all already they are in on track to win the game ன்ற மாதிரி. அதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். Okay, so speaking on to death overs, like we all know Carlos Brathwaite, remember the name? ஏன்னா வந்து இந்த ஃபைனல் அப்போ வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போய் 3 6 அடிச்சு கிட்டத்தட்ட 4 6 அடிச்சு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த கார்லஸ் பிராத்வேட் வந்து இதே கிரவுண்ட்ல தான் ஃபினிஷ் பண்ணாரு. லாஸ்ட் சீசன்லயுமே பாத்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் வந்து லாஸ்ட்ல ஹர்ஷித் ராணா கிட்ட டிசீவ் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்டெஸ்டா இருக்க போது எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து பார்க்க போறீங்க. ஈடன் கார்டன்ஸோட டெத் ஓவர்ஸ் வந்து அதுவும் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த கேம், செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆக்சுவலி வந்து இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கேகேரோட வீக்னஸ் பார்க்கும்போதே வந்து டெத் பவுலிங் ஒரு வீக்னஸ் பார்த்துருப்போம். அவங்க ஹோம் கிரவுண்ட்லயுமே வந்து டெத்ல வந்து தான் ரன்ஸ் அதிகமா லீக் ஆகுது. ஸோ கேகேஆர் வந்து அந்த டெத் பவுலிங் வீக்னஸ் அட்ரஸ் பண்ணலாம், தே வில் ஸ்ட்ரகிள் அ லாட். ஹர்ஷித் ராணா தான், ஹர்ஷித் ராணா ரொம்ப கீ. ஓகே, ஐ திங்க் வீல் ஜஸ்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் which is an X factor data. இது என்ன அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து பாருங்க ஒரு 4 பாலுக்கு ஒரு 4, 2 ஓவர் முடியறதுக்குள்ள ஒரு 6 அடிச்சிருவாங்க. அப்படின்றப்ப இதுவே வந்து நிறைய ரன்ஸ் வந்து கொண்டு வருது. இங்க டாட் பால் பெர்சன்டேஜ் கம்பேரிட்டிவ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அது ஒரு ஃபேக்டரே கிடையாது, ஏன்னா இது ஒரு 6 ஹிட்டிங் கிரவுண்ட். ஸோ அப்படின்றப்போ 6 அடிக்கிறதுன்றது வந்து நீங்க கொல்கட்டால ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த டீம் வந்துட்டு பெருசா ட்ரேரஸ் எஸ்பெஷலி சுனில் நரேன்லாம் டாட் இல்லைன்னா 6 தான். அவருக்கு வந்து பைனரி தான். அவரு ஆக்சுவலா அவர் வந்து ஒரு குட்டி ஏஐ மாதிரி. அவருக்கு வந்து ஒண்ணு ஆமான்னு சொல்ல தெரியும், இல்ல அப்படின்னு தான் சொல்ல தெரியும். சமாளிக்கலாம் மாட்டாரு. அப்படின்னு மாதிரி தான் அவங்க ஓவரால் பேட்டிங்கே இருக்கு. அஜிங்க ரஹானே ஹேஸ் டு பிளே தட் பத்ரிநாத் ரோல். மத்தபடி வந்துட்டு இந்த கிரவுண்டுக்கு ஏத்த ஒரு டீமா தான் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் ஆப்போனன்ட்டுமே வந்து அட்டாக் பண்ண பாக்குறோம். நாட் திங்க் அபவுட் டாட் பால்ஸ். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு பிளே டாட் பால்ஸ் அண்ட் மேக் ஷூர் யூ ஆர் பிக்கிங் 2 balls in that particular over and try to go for a boundary. அதை வந்து நான் ட்ரை பண்ணாங்கன்னா it will be a very good game plan ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். So now we come to the last thing which is about இவ்வளவு நம்ம பேசி எவ்வளவு அடிச்சா ஜெயிக்கணும். ஜெயிக்கிற டீம் வந்து நம்ம ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 214 அடிச்சான்னு நான் சொல்லியிருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நமக்கு தெரியும் 214 எடுப்பாங்க. ஆனா மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே உங்க டீம் வந்து வின்னிங் பொசிஷன்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சார்ட் அண்ட் டேட்டா. ஸோ இதுல வந்து உங்க டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் முடியும் போது 11 ரன் அடிச்சாங்கன்னா இதே மாதிரி ஓவருக்கு அடிச்சுட்டே வந்தாங்கன்னா ஓகே. அதே மாதிரி விக்கெட்ஸ்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. நான் இப்ப சொல்றேன் T20ல இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 10th ஓவர் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நீங்க ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணும்போது 11ல அவங்க அடிச்சுட்டே வந்தாங்கன்னா 12th ஓவர்லயே தெரிஞ்சிடும் ஓகே ஆன் ட்ராக் தான் நம்ம. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நீங்க என்ன பாக்கணும்னா 11 ஓவர் முடிஞ்சிருக்கு, அப்ப எத்தனை 6 அடிச்சிருக்காங்கன்றதுக்கு 4 பாலுக்கு ஒரு 6 அடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் என்ன பாசிட்டிவா போயிட்டே இருக்கும். கேமை வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்களா, ஆப்போனன்ட் பவுலர் வந்து நல்லா போட்டாங்களான்றத நம்ம பாக்குறத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா, ஏன்னா நீங்க இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நாங்க லைவ்ல டிஸ்கஸ் பண்ண போற ஃபால் ஷாட் அதே மாதிரி எத்தனை அட்டாக்கிங் பெர்சன்டேஜ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு திஸ் இஸ் அ டேட்டா இன் T20 ரொம்ப எவால்வ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது 6 அடிக்க ட்ரை பண்றாங்களா, எத்தனை 6 அடிக்கிறாங்கன்றத ஒரு வின்னிங் டீம் லூசிங் டீமுக்கான டிஃபரன்ஸ் நீங்க வந்து நல்லாவே இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அபவுட் தட். ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு தேர் சைக்கிள் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா லாஸ்ட் 3 சைக்கிள்ல வந்து எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சைக்கிள்ல எப்படி வந்து ரிப்ளிகேட் பண்ண போறாங்களா, இல்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, இல்ல வந்து லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்கை இப்ப வந்து சரி கட்டுவாங்களா அப்படின்றத பத்திலாம் லாஸ்ட் 3 பெர்ஃபார்மன்ஸோட ஓவரால் கம்பேரிசன் வித் டிபெண்டன்ட் பிளேயர்ஸ் ஆல்சோ இஃப் அட் ஆல் தேர் ஆர் we can discuss. So அதை பத்தி ஆடி you can take it up. ஓகே, ஸோ அவங்களோட டெம்ப்ளேட் மாதிரி தான் லாஸ்ட் சைக்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசன்ல வந்து ரொம்ப ஆவரேஜான இது ரெண்டுலையுமே வந்து 7th பொசிஷன்ல முடிச்சாங்க. பட் எப்படி கம்பேக் பண்ணாங்க அந்த மெகா ஆக்ஷன் தான். அந்த மெகா ஆக்ஷன்ல பாருங்க மிச்சில் ஸ்டார்க்க உள்ள கொண்டு வந்தாங்க, அப்படியே மாறிடுச்சு. ஃபில் சால்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஜாசன் ராய் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஜாசன் ராய் வந்திருந்தாருன்னா அந்த டைனாமிக்ஸே மாறி இருக்கும். ஜாசன் ராய்க்கு பதிலாக வந்து ஃபில் சால்ட் எடுத்துட்டு வந்து இந்த 2 மிஸ்ஸிங் பீஸ் ரெடி பண்ணாங்க. அவங்க எப்படின்னா வந்து நம்ம இந்த டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்லாம் லோக்கல்ல வந்து மித்த டீம்ல இருந்து பிளேயர் செட் பண்ணி இந்த கேஷ் பிரைஸ் டோர்னமெண்ட் ஜெயிப்பாங்க. கேகேஆர் வந்து அந்த மாதிரி ஒரு டீம் தான். ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா விளையாண்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல தே வில் வெயிட் அண்ட் பெட்டர் ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸை வந்து டீமை செட் பண்ணி தே வில் வின் ஃபார் த கப். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க.
லாஸ்ட் 3 இயர்ஸ் வெரி வெரி ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். டிபெண்டபிள் பிளேயர்ஸ் வந்து யார் யார் வந்து மிஸ் பண்ண போறாங்கன்னா ஆக்சுவலி 2 மெயின் பிளேயர்ஸ். ஒன்னு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இன்னும் நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட்ஸ் ஆஃப் திஸ் கேகேஆர் டீம். அந்த டீமோட லெகசியை வந்து ஒரு லாஸ்ட் 2 சைக்கிள்ஸா வந்து அவர் தான் கேரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு டீமை வந்து இந்த டீம்ல வந்து எல்லாருமே வந்து பட்டா பாக்கியம் படாட்டி அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான். இந்த டீமை ஹோல்ட் பண்றது இந்த பிரிட்ஜ் பிட்வீன் இந்த மிடில் ஆர்டர் அந்த டாப் ஆர்டரா வந்து ராணா தான் இருந்திருக்காரு. இல்ல எனக்கு வந்துட்டு முக்கியமா ராணாவை பத்தி நான் சொல்லணும்னா இந்த ரீசெண்ட் டைம்ல சிஎஸ்கே சேஸ் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வந்து என்ன சொல்றேன்னா ஸ்டாயினிஸ் பண்ண சேஸ்லாம் வந்துட்டு ஐ திங்க் இட் இஸ் லைக் ஹி பிளேஸ் 50 மேட்சஸ்க்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் அந்த மாதிரி அடிக்கிறத தாண்டி நிதிஷ் ராணா விளையாடுற மேட்ச் எல்லாமே வந்துட்டு பார்த்தா அசால்ட்டா அது ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த ஸ்ட்ரைக் ரேட்ன்றது இப்ப அது ஒரே ஒரு ஃபேன்சி டேர்மா இருக்கு. பட் வென் யூ வாட்ச் அ கேம் நிதிஷ் ராணா பிளேயிங் ஸ்பின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்னா ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் அடிப்பாங்க இந்தியன் கிரிக்கெட்ல. அதுல வந்துட்டு இவர் வந்து அந்த பெண்டகெட் எப்படி நம்ம வந்துட்டு இங்கிலாந்துல இருந்து பண்றாரு அதே மாதிரி ஸ்வீப்ஸால மட்டுமே வந்து மிடில் ஓவர்ஸ்ல டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதனால வாட்சபிள் பிளேயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிதிஷ் ராணாவோட பிளே. பட் ஆனா இந்தியன் டீம்ல நானே அவர் எடுப்பானா எடுக்க மாட்டேன். பட் இஃப் தேர் இஸ் அ பிளேயர் இன் டொமஸ்டிக், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு ஐ ஒன்ட் பேக் ஹிம் பட் டு வாட்ச் ஹிம் பிளே. இவன் வந்து ரைட்டான ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டரா இருப்பான். பட் கொஞ்சம் வயசு தள்ளிடுச்சு, ஓடிஐ கிரிக்கெட்ல உள்ள வந்தா கரெக்டா இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் லவ் வாட்ச் நிதிஷ் ராணா பிளே. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி நம்ம பேசாம இந்த வீடியோ முடிக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு டிராஃபி வின் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் ஃபைனல்ல மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வென் யூ கெட் அ சான்ஸ் ஹியர் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர்னு மாத்தி மாத்தி எங்கேயுமே ஒரு ரெஸ்பெக்டே கிடைக்காம, நான் பர்சனலா பார்த்தா வென் யூ வின் அ டிராஃபி யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு லூஸ் யுவர் பிளேஸ் இந்த ஸ்குவாட் இல்லையா. அது பர்சனலாவே பெரிய அஃபெக்ட் தான். இப்ப போனாலுமே பஞ்சாப் கிங்ஸ் ஆடும்போது ஐயர் வில் ஆல்வேஸ் திங்க் தட் தே ஆர் நாட் எமோஷனல் இனஃப் டு கனெக்ட். ஏன்னா கேகேஆர் சிஎஸ்கே மும்பை தான் வந்து எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களே வந்து டிராஃபி வின் பண்ண கேப்டனை வெளில அமௌண்ட் ஒத்து போலன்றதுனால வெளில தள்ளுறதுன்றது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி தெரியல. அதனால நான் என்ன இதை சொல்ல வரேன்னா ஐயர் அஸ் அ பிளேயர் நவ் இஸ் டர்ன்ட் இன்டு மோர் செல்ஃபிஷ். முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லாம இருந்தாரு. இப்போ வந்துட்டு ஐயர் வில் டர்ன் இன்டு மோர் செல்ஃபிஷ். அந்த விதத்துல ஒரு கேகேஆர்ல வந்து எனக்கு கேகேஆர் ஐ அட்மையர் தெம் ஆல்சோ. ஸோ அந்த விதத்துல ஒரு ஐயர் மாதிரி ஒரு ஆள் ஸ்வாகா வந்து ஈடன் கார்டன்ஸ் நடந்து வரதை வந்து கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன். நானு அவங்க வச்சிருந்த அந்த 50-50 ரெக்கார்டுக்கு அந்த லாஸ்ட் சீசன்ல வந்து அவங்க ஓவராலா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஐயரோட கேப்டன்ஷிப்மே ஒரு பெரிய இதா நான் பாக்குறேன். நான் பெருசா யாரோட கேப்டன் நான் பெருசா மென்ஷன் பண்ண மாட்டேன். அலோயிங் சர்டன் பிளேயர்ஸ் டு பெர்ஃபார்ம் டு தேர் ஃபுல் பொட்டன்ஷியல் இஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன் அதை சொல்றேன்னா தினேஷ் கார்த்திக் கேப்டன் பண்ணும்போது ட்ரே ரசல் வாஸ் நாட் ஹாப்பி வித் தம். தட் இஸ் த ட்ரூத். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயன் மார்கன் வரும்போது கூட டீம் வாஸ் நாட் ஹாப்பி. பட் லுக் அட் வென் ஐயர் வாஸ் கேப்டனிங் எவ்ரிபடி சீம்ஸ் லைக் அந்த ஒரு சாம்பியன் டீம். நாங்க அந்த ஒரு கூல் அண்ட் காமா வந்து இருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் in purple color. So that is the thing about them. So now we'll move on to the team news. Any update adi any particular injury concerns da Spencer Johnson க்கு வந்து இருந்த மாதிரி எனக்கு தோணுது இல்லையா? I think any other players. Spencer Johnson is perfectly all right. But ரெண்டு பேரை பத்தி வந்து ப்ராப்பரா நியூஸ் வரல. பட் உம்ரான் மலிக் has joined the camp. பட் அவர் 100% ஃபிட்டாங்கிறது அஃபிஷியலா இன்னும் வரல. இன்னொன்று ஆண்ட்ரிக் நாட்ஜியா வந்து ஆக்சுவலி நாட் ஃபிட். ஸோ he may miss the tournament. He may miss the tournament and they might get a replacement also. Okay, so let's wait and watch on that. அதுக்கு முன்னாடி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி as usual எக்ஸ்பெக்டட் ஃபினிஷ் எங்க தொடங்கும் எங்க முடியும், ஏன்னா இவ்வளவு அனாலிசிஸ் நாங்க தொடங்கி நாங்க இங்க முடிவுக்கு வந்துட்டோம், இவங்களோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த செக்மெண்ட்ல வந்து பார்ப்போம். ஸோ என்ன பொறுத்தவரையும் கேகேஆர் வில் நாட் பி குவாலிஃபைங். ஸோ தே வில் பி இன் மிடில் பிகாஸ் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அண்ட் தேர் பேட்டிங் லைன் அப் அலாங் வித் ரிங்கு சிங். ஸோ அந்த ஒரு இதுல பார்க்கும்போது மிட் டேபிள் மெடல் உடன் ஸ்பூனா முடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சம் அவங்க வந்து நல்லா பண்ணாங்கன்னா ரன் ரேட்காக சண்டை போடுற ஒரு டீமா வந்து முடிப்பாங்கன்றது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். வாட் அபவுட் ஆடி அண்ட் ஹரி? நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரன் ரேட்ல முடிப்பாங்கிற பாயிண்ட் வந்து கேகேஆருக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்து ஒரு 3 சீசன் இல்ல 2 சீசன் அந்த ரன் ரேட்ல மிஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சீசனும் வந்து அந்த லாஸ்ட் கேம்ல வந்து ரன் ரேட்ல போய் ஒரு அந்த சண்டை போட்டு முடிக்கிற டேபிள்ல முடிக்கிற சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, எனக்குமே நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா லைக் பிளேயர்ஸ் லைக் வருண், அதுக்கப்புறம் சுனில் நரேன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல், இந்த மாதிரி இருக்கும்போது ரிங்கு சிங் இருக்கும்போது ஐ திங்க் இந்த ஒரு காம்படிஷன் வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஐ திங்க் ஸ்லைட் எட்ஜா அவங்க மிட் டேபிள் மெடல்ல முடிப்பாங்கன்றதா என்னோட கெஸ்ஸுமே. யா, ஸோ ஷாருக் கான் அண்ட் their fans, KKR fans, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி you will be missing out. They have to wait for one more year ன்ற மாதிரி தான் நாங்க கணிச்சிருக்கோம். பட் even though if they come back and defend it,
really pleasantly surprised. We are not here to say நாங்க சொன்னது நடக்கணும்ன்ற கிடையாது. That is all about cricketers. So அந்த விதத்துல இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். So we are signing off here. We'll meet you in the next live or in another video. Until then, bye-bye from Hari, Akshay and Hari. இன்று போய் நாளை வாரே